Now being recorded. So very good afternoon to all. It's so wonderful to get connected with you all through Google Meet. On behalf of SCAD College of Engineering and Technology, I would like to welcome our chief guest, Dr. Merlin, EDP Cell Coordinator, Department of Food Science and Nutrition, Saratagar College. I feel extremely happy to welcome you, ma'am. The webinar is organized to discuss about the topic Innovations and Intellectual Property Rights. The main agenda of this program is to make the participants to be aware of the types of IPR and its applications. Once again, I welcome you, ma'am, and we are so honored to have you here. I extend my warm welcome to respected faculty members, dear students, and all the participants. Now I call upon our beloved chief guest, Dr. Merlin, to address the participants. Thank you. Thank you, Dr. Jainab ma'am, for the welcome. And Thank you, ma'am. Shall I go Yes, into the yes. picture? Yes, yes. Yes, ma'am. Ma'am, can you see the screen? Yes, ma'am. Yes. So students, this will be an interactive section, okay? I want everyone to reply and be interactive in this section. And I will also take you into such a pathway, okay? I will not make you sleep or something like that. So it will be very interesting and very interactive. And it will be very useful for you too. So we'll go to the section. So what is innovation? Can anybody tell me what is innovation? Innovation na ennadhu yara solla mudiyuma? Students, innovation சொல்லலன்னா நான் பேர் சொல்லி தான் கூப்பிடணும். Creating a new ideas. Yes, very good. Creating new ideas is innovation. So அந்த காலத்துல நம்ம வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்ப் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து இன்னோவேட்டிவா பல்பே எவ்வளவுதான் மாறி இருக்குல்ல, நம்ம வந்து கரண்ட் பில் சேவ் பண்றோம், இக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குது. வித் ஈவன் நவ் தேர் ஆர் சென்சர்ட் பல்ப்ஸ். நம்ம பக்கத்துல போனோடனே லைட் எரியும். ஸோ திஸ் இஸ் இன்னோவேஷன். இட்ஸ் அ நியூ ஐடியா ஆர் நியூ ப்ராடக்ட் ஆர் அ நியூ ப்ராசஸ். எனிதிங் கேன் பி அன் innovation. So Albert Einstein, what he told is the true sign of intelligence is not knowledge but imagination. ஒருத்தவங்க வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. ரொம்ப படிப்பாளிகள்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம், ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிறவங்க தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் சொல்லலாம். கிரியேட்டிவா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ அறிவாளிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்க படிச்ச ஃபார்முலாவை மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. கிரியேட்டிவா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராவா பியாண்ட் above the boxes, அந்த பாக்ஸுக்கு தனியா அவங்க வெளியே கூட ஓபன் பண்ணி அவங்களால பார்க்க முடியும். அவங்களோட பிரெயின் இவ்வளவு கான்ஸ்டன்டா இவ்வளவு ஏரியால மட்டும் திங்க் பண்ணாது. கிரியேட்டிவா வித்தியாசமா திங்க் பண்ணி அவங்களால டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் எதுனாலும் அவங்களால கொண்டு வர முடியும். So these are the few examples of innovation. There are 3 types of innovation, namely product innovation, process innovation, business innovation. ப்ராடக்ட் இன்னோவேஷன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்கல்ல, இதெல்லாம் கூட இருக்குதான்னு யோசிச்சிருப்பீங்களா? அப்படி ஏதாவது ப்ராடக்ட் சொல்ல முடியுமா உங்களால? ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் பேசுறது கேட்காமா? Yes ma'am, கேக்குது. Okay. The product ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்க சுத்தி இருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். முன்னாடி எப்படி டீ, பிக்கிள், என்னமா காஃபி. என்னமா கேக்கல? என்னமா சொல்லுங்கம்மா, திருப்பி சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். மேம் டீ, காஃபி. அது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டாமா? பிசினஸ். உங்க முன்னாடி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்க போனை கூட நீங்க சொல்லலாம். முன்னாடி எப்படி போன் இருந்துச்சு?
மொபைல், சைக்கிள். இப்போ வந்து எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இன்னோவேட்டிவா போயிட்டு இருக்கு, நீங்க டீ காஃபி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. சோ ஐடி கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஐடி அப்படின்னு ஒரு கம்பெனி. சோ அந்த ஐடி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுலயே பாத்தீங்கன்னா இட்லி அண்ட் தோசை பேட்டருக்குன்னு ப்ராடக்ட்ஸ் எப்படி இது பண்றாங்கன்னா அந்த கவர் அந்த பேக்கேஜிங்கே ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும். நம்ம வந்து இப்போ இட்லி மாவுலாம் கடையில வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம்னா இன்னொரு பாத்திரத்துல மாத்தி அதுக்கப்புறம் அதுல இருந்து இட்லியோ தோசையோ நம்ம வந்து சுடுற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இவங்க கொடுக்குற கவர் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம், ஹாரிசான்டலா பிளேஸ் பண்ணி மேல ஜிப்லாக் கவர் இருக்கும், அதை ஓபன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் பேக்கேஜிங்கே பாரு. ஒரு இந்த வடா பேட்டர்னு ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுலமா? எஸ் மேம், தெரியுது மேம். ஓகே. சோ வடா பேட்டர்னு இருக்கு பாரு, அதுல பாரு நம்ம வந்து எப்படின்னா அவங்க வடை வந்து நம்ம அந்த ஸ்குவீஸ் பண்றப்பயே அந்த வடை ஷேப்லயே வந்துரும். சோ இந்த மாதிரி ஒரு அந்த இளநீ அந்த கிரேட்டட் கோகனட் எல்லாம் அப்படியே உள்ள கிரேட் பண்ணி வெளியில இருக்க பேக்கேஜிங் வந்து கோகனட்டோட ஷெல் மாதிரி இருக்கும், அதுலயே உள்ள அவங்க வந்து கிரேட்டட் கோகனட்ஸ் வந்து போட்டு தருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வந்து வியக்க வைக்குதுல இப்போ உள்ள காலத்துல. நேத்து கூட நான் பேசிட்டு இருக்கப்போ சொல்லிட்டு இருந்தேன், ஹெட் சார்ஜர் இருக்குல்ல, சார்ஜரோட ஹெட் வந்து ஒயரோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஒயர்ல வந்து நம்மளுக்கு நிறைய நேரம் டியர் ஆயிரும், அப்படிதானே? தட் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம், யாருக்குனாலும் பார்த்தா. ஏன்னா நம்ம அந்த சார்ஜர் சுத்தி வைப்போம், மொபைல் ஒழுங்கா சார்ஜ் போட மாட்டோம், அப்போ அந்த இடத்துல வந்து டியர் ஆயிருக்கும், அந்த ஒயர் வந்து டியர் ஆயிருக்கும். அப்ப அதை கூட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒயர் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. ஸோ எவ்வளவு சின்ன ஒரு ஸ்ப்ரிங் தான், ஆனா அது கூட ஒரு ப்ராடக்ட், இன்னோவேட்டிவ் ப்ராடக்டா நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இன்னோவேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டு டெவலப் அ நியூ ப்ராடக்ட். ஸோ அடுத்து ப்ராசஸ் இன்னோவேஷன். ப்ராசஸ் முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு ஏதாவது ப்ராசஸ் சொல்ல முடியுமாமா? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கலாமா? நான் உங்களுக்கு போர் அடிச்சுட்டா இருக்கேன். இல்ல மேம், நான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பா உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்தாப்புலதான் நான் கொண்டு போகணும்னு சொல்லி இது பண்ணிருக்கேன். அதனால தயவுசெய்து கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க, சரியா? ப்ராசஸ் இன்னோவேஷன், ப்ராசஸ் ஏதாவது முந்தா காலத்துல இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ இப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராசஸ் சொல்ல முடியுமா? Can you name few process? நம்ம ரயில்வேல முதல்ல வந்து நிலக்கரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், வெரி குட். சோ முன்னாடி எல்லாம் வந்து கோல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அந்த கோல் ப்ராசஸே இல்ல. சோ வேற கிரைண்டிங் நம்ம சொல்லலாம். அந்த காலத்துல எப்படி வந்து கிரைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, மாவுலாம் ஆட்டுறது, இப்போ எப்படி ஈஸியா இருக்குல்ல கிரைண்டிங் ப்ராசஸ், வந்து கிரைண்டர்ல போட்டு டக்குன்னு எடுத்துடலாம். சோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இன்னோவேட்டிவா இருக்கு. வேற ஏதாவது சொல்லலாமா? Girls, can you answer? Structures, madam. Girls. Building. சரிலையா? ஓகே. பிசினஸ் அடுத்தது வந்து பிசினஸ் இன்னோவேஷன். பிசினஸ்ல எப்படி நம்ம கொண்டு போறது, நம்மளோட பிசினஸ் எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதுதான் வந்து பிசினஸ் இன்னோவேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ நோக்கியா கம்பெனியே எடுத்துக்கோங்களேன், முன்னாடி காலத்துல இருந்த மாதிரியே அவங்க இருந்துட்டு இருந்தனால அவங்களோட ப்ராடக்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கலாம். நம்ம வந்து இப்போ வர கால டெக்னாலஜி வைஸ் அவங்க வந்து அப்டேட் ஆயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம பிசினஸ் எப்படி இன்னோவேட்டிவா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுதான் பிசினஸ் இன்னோவேஷன். ஒரு சின்ன ஸ்டோரி இதுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு வச்சு குட்டி குட்டி கல் மாதிரி பண்ணி அதுல பிளாக் பெயிண்ட் அடிச்சு ஒரு ஃபுட்பால் மாதிரி வந்துடுது. அந்த ஃபுட்பால் என்ன பண்ணிருக்காரு, அவர் இருக்கிற வீடுக்கு சுத்தி அந்த ஃபுட்பாலை அங்கங்க வச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவர் வீட்டு முன்னாடி பயங்கர கூட்டம். என்னன்னா அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அது ஒரு ஃபுட்பால் நினைச்சிட்டு கிக் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட லெக் வந்து டேமேஜ் ஆகி இவர்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவரோட பிசினஸும் இன்டர்ன் இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஸோ நான் இது ஒரு ஜோக்குக்கு சொல்றேன். But these are the ways that you can improve your business. So these are the strategies they use. So இந்த மாதிரி business strategies different யூஸ் பண்ண வச்சுக்கேன், அதுவே என்னதான் ஒரு இன்னோவேஷன் தான். So coming to the intellectual property. Intellect அப்படினாலே என்னது, ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த இன்டெலெக்சுவலுக்கு நம்ம வந்து ரைட்ஸ் கொடுக்கறதா என்னது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஹியூமன் இன்டெலெக்ட் வந்து இன்டான்ஜிபிள்னா நம்ம அப்டிராக்ட் நவுன்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் இன்டான்ஜிபிள், நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நம்ம வந்து டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இந்த இன்டான்ஜிபிளை ஃபீல் பண்ண முடியும். இட் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா, இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் தான் இன்டான்ஜிபிள்.
ஆனா அதோடைய வேல்யூ வந்து மார்க்கெட்ல ரொம்ப அதிகம். நீ சும்மா ஒரு ஐடியா வச்சிருக்கிற, அதை வந்து நீ மார்க்கெட்ல கொண்டு போய் நீ பிளேஸ் பண்றோம்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஐடியா, இதை வச்சு நாங்க எவ்வளவு இது பண்ணலாம், சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க செல் பண்ணி அதை கூட அவங்க வந்து மணி ஆக்கிக்கலாம். So it is called intellectual property because it is a product of human imagination. ஹியூமனோட இமேஜினேஷன். நீ வந்து சில நேரம் நினைக்கலாம், இப்படிலாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் நடக்குமான். ஆனா அதை மாதிரியும் நீ வந்து கிளியரா ஃபைல் பண்ணீங்கன்னா அழகா நடக்கும். நீ டாக்குமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அழகா இது பண்ணலாம். ஸோ கிரியேட்டிவிட்டி, இன்வென்டிவ்னஸ், புதுசா இன்வென்ட் பண்றது, இது எல்லாமே என்னதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஹியூமன் மைண்ட் என்னெல்லாம் பண்ணலாம்னா லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்டா, ஃபிலிம்ஸ், சிம்பிள்ஸ் இந்த சென்ஸ் லோகோ அந்த மாதிரி, அப்புறம் இன்வென்ஷன்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்டிக் ஒர்க் ஃபோட்டோகிராஃபி, ஈவன் யோர் ஃபோட்டோகிராஃப் கேன் பி அவார்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ ட்ராமாட்டிக் ஒர்க்ஸ், உன்னோட ட்ராமாஸ், உன்னோட பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்னது கடையில் வரும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். உன்னோட இன்டெலிஜென்ஸ் உள்ளதுக்கு ரைட்ஸ் கொடுக்கறது தான் என்னது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டூடியஸா ரொம்ப படிப்பாளிகளா இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல செய்ய முடியும்னு கிடையாது. படிக்காதவங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிறவங்க தான் இந்த ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜென்ரேட் ஆகும். ரொம்ப நாட்டியா இருக்கிறவங்க ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க கிளாஸ்ல. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம்னு நினைச்சேன். டாம் அண்ட் ஜெரி எல்லாருக்கும் தெரியும்ல? எஸ் ஆர் நோவா சொல்லுங்க டி, யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே. இத வந்து நம்ம நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. சோ இதுல என்னன்னா டாம் அண்ட் ஜெரி, என்னோட ஸ்டோரியில டாம் அண்ட் ஜெரி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதெல்லாம் எனக்கு தெரியும், இவன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும், அந்த மாதிரி ரொம்ப பெஸ்டா இருந்திருக்காங்க. அப்ப வந்து டாம் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ், ஏதாவது நம்ம புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இந்த டாம். அப்படின்னே அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் உட்காந்து புக்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு ஒரு சூப்பர் ஹை ஸ்பீட் சூப்பர் கார் கண்டுபிடிக்கிறான். அது எதால ஓடுதான், வாட்டரால ரன் ஆயிட்டு இருக்கும். இட் யூஸ்ட் வாட்டர் ஆஸ் அ ஃபியூயல். சரியா? ஸோ அடுத்து என்ன ஆயிட்டுனா, அடுத்த நாள் வந்து ஜெரியை கூப்பிட்டு எல்லாம் ஷேர் பண்ணுது, பாரு இப்படி ஒரு நான் கார் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி. என்னன்னே ஜெரி கேக்குது, எப்படி நீ இதை கண்டுபிடிச்சேன்னு. அதோட ப்ராசஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது, எப்படி கண்டுபிடிச்சேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்றத இந்த டாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனா ரெண்டு பேரும் ஜாலியா லாங் டிரைவ் வந்து போயிட்டு இருக்காங்க, ரொம்ப தூரம் போயிட்டு, ஏன்னா வாட்டர்ல தானே ஓடுது, ஸோ எங்கனாலும் போலாமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிட்டு ஜெரி அதே மாதிரி அவன் சொன்ன ப்ராசஸே வச்சு ஒரு கார் பண்ணி என்ன பண்ணிச்சு, பேட்டன் ஃபைல் பண்ணிச்சு. பேட்டன் ஃபைலிங்லாம் எல்லாருக்கும் தெரியுமாமா? பேட்டன்னா தெரியும்ல. பேட்டன்னா என்னன்னா, புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை போய் நம்ம கவர்மெண்ட்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இந்த சென்ஸ் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா இல்ல, உனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்கு, இப்படி பண்ணா நல்லா இருக்குமேன்னு உனக்கு ஒரு ஐடியா இருந்துன்னா அதை நீ கவர்மெண்ட்ல போய் சொல்லும், உனக்கு வந்து அவங்க ராயல்டி ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பேட்டன்னா. ஸோ இது என்ன பண்ணுது, போய் கார் ஒன்று செஞ்சு பேட்டன் வந்து ஃபைல் பண்ணிட்டு. டாமுக்கு வந்து அந்த ஐடியாலாம் இல்லை, பேட்டன் பண்றது அதெல்லாம் நோ ஐடியா. ஸோ என்ன பண்ணிட்டு பேட்டன் இந்த ஐடியா வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு செல் பண்ணிட்டு, அந்த கம்பெனிக்காரங்க நல்லா ஃபிளரிஷ் ஆகி இவனுக்கும் என்ன பண்ணாங்க, நிறைய ரூபா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு ஜெரி வந்து ஒரு பெரிய வீடு வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுது. டாமை வந்து வெளியில தள்ளிட்டு. ஆக்சுவலி இவ்வளவு தூரம் அது இருக்கிறதுக்கு காரணமே யாருதான், டாம் தான். ஆனா டாம் வந்து என்ன பண்ணிடுச்சு, அதை வந்து வெளியில வந்து அனுப்பிடுச்சு. ஸோ டாம் வந்து இந்நாள் வரை ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கு, ஐயோ இவ்வளவு பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோமே. ஸோ இதுல வந்து ஒரு மாரல், இந்த ஸ்டோரியில ஏதாவது மாரல் உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஐடியா யார் கூடயும் ஷேர் பண்ண கூடாது. யாரையும் நம்ப கூடாது. யாரையும் நம்ப கூடாது. ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஐடியாஸ் வந்து நீங்க ஷேர் பண்ண கூடாது. ஸோ பேட்டன்ட் பொறுத்தவரை அதுதான், ஃபர்ஸ்ட் யாரு போய் ஃபைல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேட்டன்ட் வந்து கொடுப்பாங்க, கிராண்ட் பண்ணுவாங்க. அஸ் வெல் அஸ் எந்த ஃப்ரெண்டு யாரையுமே நீங்க நம்பி அந்த ஐடியாவை சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்குன்னா அதை நோட் டவுன் பண்ணி வைங்க. நீங்க இப்பவுமே கூட அப்பப்போ உங்க மொபைல் ஏதோ ஒரு ஆப் வச்சோ நோட் டவுன் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தப்போ நீங்க அதை எடுத்து பார்த்து கூட ஏதாவது ஒரு பேட்டன்டபிளா இருக்கா அந்த ஐடியாஸ்ங்கிறத நீங்க ஃபர்தரா கூட அதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வில் கோ டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, this is the way which you can protect your intellectual property. உன்னோட ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும்ல, உன்னோட ப்ராப்பர்ட்டி இன் த சென்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நாட் டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி. காரோ வீடோ பைக்கோ அது கிடையாது. உன்னோட ஓன் இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டியை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். யாரும் உங்களை அது யூஸ் பண்ணிக்க கூடாது, ஒரு ஃபியூ பீரியட் வரைக்கும் அது யாரும் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு கொடுக்கறது என்னது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்.
அதை அப்படி ப்ரொடெக்ஷன் ரைட் வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, யூ கேன் ப்ரிவென்ட் அதர்ஸ் ஃப்ரம் செல்லிங், மேக்கிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் இன்வென்ஷன் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் த ஓனர். உன்னோட பெர்மிஷன் இல்லாம என்ன பண்ணலாம், மிச்சவங்கள ப்ரிவென்ட் பண்ணலாம் நீ. ஸோ அந்த டாம் ஃபர்ஸ்ட் பேட்டன் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஜெரி வந்து அவனை மேக் பண்ணவோ செல் பண்ணவோ அதை வந்து நம்ம விட்டுருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோட டைப் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரைட்ஸ், ஜியோகிராபிக் இண்டிகேஷன்ஸ். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும், நீங்க போரிங்கா இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பேட்டன்ட் இஸ் ரிலேட்டட் டு இன்வென்ஷன். நம்ம ஏதாவது புதுசா இன்வென்ஷன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லாம ஜஸ்ட் an ஐடியா. இஃப் யூ கெட் an ஐடியா யூ கேன் பேட்டன்ட் இட். சரியா? கிராண்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஃபார் a limited period of time. லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் இந்த சென்ஸ், நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 20 years கொடுக்குறாங்க. 20 yearsக்கு இந்த ஐடியாவை நீ மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். வேணா யாருக்காவது வித்துக்கலாம், யாருக்காவது வித்து அவங்க அவங்களுக்கு வந்து ராயல்டி ஃபீஸ்ன்னு பே பண்ணுவாங்க. இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆஃப் யோர் இன்வென்ஷன். நீ வந்து புதுசாக ஒன்று யோசிச்சிருக்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா, நீ ஃபுல் டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணா இது நல்லா இருக்கும், இந்த சென்டிமீட்டர்ல இருக்கணும், இந்த மில்லிமீட்டர்ல இருக்கணும், உன்னோட ப்ராடக்டோட ஃபுல் டிஸ்க்ளோஷர் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு நல்ல கிராண்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். அப்படி ஃபுல் டிஸ்க்ளோஷர் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து கிராண்ட் கொடுப்பாங்க. ஸோ பேட்டன்ட் பண்ணணும் அப்படின்னாலே எப்படி இருக்கணும்னா, உன்னோட ஐடியா வந்து ரொம்ப நாவலா இருக்கணும். நாவல்னா என்னது? நாவல்னா என்னது? நியூவா இருக்கணும், யாருமே இதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்க கூடாது, அந்த மாதிரி நாவலா இருக்கணும். யூஸ்ஃபுல்லா இருக்கணும், சும்மா ஏனா தானோன்னு எதையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. மிச்சவங்க சொசைட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரியில அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு நான் ஆப்வியஸா இருக்கணும். நான் ஆப்வியஸ் இந்த சென்ஸ், இப்போ தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 டோலோ போட்டேன் அதனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் குறைஞ்சிச்சு அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து அந்த ஐடியா வந்து இட்ஸ் நாட் பேட்டன்டபிள்ல. உனக்கு ஆப்வியஸா தெரியும், 2 டோலோ போட்டா உடனே தலைவலி சரியாயிரும் உனக்கு தெரியும், 2 டோலோ போட்டா ஃபீவர் சரியாயிரும் உனக்கு தெரியும். தட் இஸ் ஆப்வியஸ். நான் ஆப்வியஸா இருக்கிறது வந்து இருக்கணும். பேட்டன்ட்ல வந்து எப்படி இருக்கணும், நான் ஆப்வியஸா இருக்கணும். உன்னையால அதை கெஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ பேட்டன்ட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண உன்னோட ஐடியா நீ ஜென்ரேட் பண்ணிக்கிற, அப்புறம் போய் அப்ளை பண்ற, எய்தர் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் 18 months கழிச்சு என்ன ஆகும்னா அது பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆகி எக்ஸாமினேஷனுக்கு போகும். எக்ஸாமினேஷன் நம்ம ரெக்வசிஷன் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாமின் பண்ணுவாங்க நம்மளோட பேட்டன்ட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா, ஃபேக்கா சொல்லியிருக்கிறாங்க, நாவலா இருக்கா, கிரியேட்டிவா இருக்கா, இன்னோவேட்டிவா இருக்கா, அப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பேட்டன்ட் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த இதுல தப்பு இருக்குது, இது ஏன் இப்படி எழுதிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேள்வி குவரிஸ் வரும். அதுக்கப்புறம் பேட்டன்ட் வந்து சப்போஸ் அது வேலிடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பேட்டன்ட் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபியூ பேட்டன்ட்ஸ் பார்ப்போம்னா, வித்தியாசமான பேட்டன்ட். இது வந்து ஒரு ஃபன்னி பேட்டன்ட். இப்படி எப்படின்னா, ஆன்டி ஈட்டிங் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து பேட்டன்டட். இது எப்போ பேட்டன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா, எந்த இயர்ல இருக்கு? 1982ல வந்து ஆகஸ்ட் 17, 1982ல வந்து பேட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல எப்படின்னா, ரொம்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு வந்து வாயில வந்து இப்படி ஒரு மாஸ்க் போட்டு விட்டுலாமா. இப்போ நம்ம வந்து வேற ஒரு ரீசனுக்காக மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறோம், ஆனா இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க 82ல. எப்படி மாஸ்க் போட்டு அவங்க வந்து சாப்பிட்றத நிறுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் செஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஹோட்டல்லே இருப்பாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குமா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி போட்டுதான் அவங்களை வந்து வேலை செய்ய விடுவாங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஒபீஸ் ஆயிடுறாங்க அந்த பீப்புள். அஸ் வெல் அஸ் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ற மக்கள் எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது, அந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி ஸ்டாப் பண்றது, அதுக்காக வந்து ஸோ பாரு சின்னதா இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம்ல எல்லாரும், நம்மளே சொல்லுவோம் வாய்க்கு ஒரு கடிவாளம் தான் போடணும், இப்படி தின்னுட்டே இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ ரியலி இட் இஸ் அ பேட்டன்டபிள் ஒன். பத்தியா, நம்ம சும்மா சாதாரணமா யோசிக்கிற ஒரு ஐடியா கூட நம்ம என்ன பண்ணலாம், பேட்டன் பண்ணலாம். நீ யோசிக்கிற ஐடியாவை நீ டாக்குமெண்ட் பண்ணு, அது இட் வில் பி அ பேட்டன்டபிள் ஒன். உனக்கு வேணா ஃபன்னியா தெரியலாம், உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஃபன்னியா தெரியும். இவன் பேட்டன் பண்றப்போ எல்லாரும் அவங்கள சொல்லியிருப்பாங்க, அந்த லூசியல் பாம்பியா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன இது ரொம்ப ஃபன்னியா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து பேட்டன் கிராண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ சேஃப்டி பின் இதெல்லாம் வந்து பேட்டன்டட் ப்ராடக்ட். எப்போ பேட்டன்ட் ஆயிருக்கு பத்தியா, 1916. ஸோ கீழே அந்த ஸ்ப்ரிங் பார்த்தியா, அப்போ உள்ள ஸ்ப்ரிங் வந்து கீழே அந்த கேர்ள் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுதா, வித்தியாசமா இருக்குதுல்ல. ஸோ இன்னோவேட்டிவா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி இப்போ உள்ள சேஃப்டி பின் மாதிரி மாறி இருக்குது.
ஸோ இது என்னன்னு தெரியுதா? மேலே எழுதி இருக்குது என்னது? டூத் பிரஷ். டூத் பிரஷ். ஸோ டூத் பிரஷ் வந்து இது 1857ல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டன் சைனால இருந்து ஒரு பேட்டன் பண்ணாங்க. அதுல வந்து என்னன்னா அந்த மேல இருக்க நைலான் பிரஷஸ்க்கு பதிலா என்ன வச்சிருந்தாங்க? ஹெஜ் ஹாகோடைய ஹேர். ஹெஜ் ஹாக்னா என்னது? ஹெஜ் ஹாக்னா என்னமா? ஹெஜ் ஹாக்னா என்னன்னு தெரியலையா? முள்ளம் பன்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே என் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆமா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்டன்டட் ப்ராடக்ட் இன் இந்தியா, பங்கா புல்லிங் மிஷின். பங்கா புல்லிங் மிஷின்னா அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு ஃபேன் மாதிரி வச்சு கொஞ்சம் பேர் நின்று அதை இது பண்ணிட்டே இருப்பாங்க, புல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஃபேனை, ராஜாக்கு வந்து காத்து வர மாதிரி. ஸோ அந்த பங்கா புல்லிங் மிஷின் எப்பவுமே உள்ளது. 18 ராஜா என்னமா? ஸோ அந்த டைம் பண்ணதுதான் என்னது? பங்கா புல்லிங் மிஷின், ஃபர்ஸ்ட் பேட்டன்டட் ப்ராடக்ட் இன் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்னன்னா ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ட்ரேட்மார்க்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? மேம் புரியல, ஒன்ஸ் மோர். ட்ரேட்மார்க்னா என்னது? மேம் ஒரு ப்ராடக்ட்டோட தரம், குவாண்டிட்டி இதெல்லாம் வச்சு முத்திரை. வெரி குட். முத்திரை அதோட சிம்பிள் சைன். So it is a distinctive sign that identifies certain goods or services as those produced or provided by a specific person or enterprise. So ஒரு சைனை வச்சே நம்ம சொல்லிடலாம், கொக்கோ கோலானா இந்த சைன் தான் அப்படின்னு தெரியும்ல நமக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் அதோட லோகோ அதான் என்னது? ட்ரேட்மார்க். ஸோ ட்ரேட்மார்க்ல வந்து டிஎம்னு பார்த்துருப்பீங்க நிறைய இதுல, எஸ்எம்னு பார்த்துருப்பீங்க, ஆர்ன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ கொக்கோ கோலா பக்கத்துல குட்டியா ஆர்ன்னு எழுதியிருக்கும், அப்புறம் வெஸ்டர்ன் யூனியனுக்கு பக்கத்துல குட்டியா எஸ்எம்னு எழுதியிருக்கும். நம்மளோட சாந்தி ஸ்வீட்ஸ், திருநெல்வேலியில சாந்தி ஸ்வீட்ஸ் அந்த அவங்களோட லோகோ பக்கத்துல டிஎம்னு எழுதியிருக்கும். ஸோ டிஎம்னு என்னன்னா அன்ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். அவங்க வந்து அவங்களோட கூட்ஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த டிஎம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எஸ்எம் அப்படிங்கிறது அன்ரெஜிஸ்டர்ட் சர்வீஸ் மார்க். அவங்க வந்து இவங்க டிஎம்ங்கிறது கூட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எஸ்எம்ங்கிறது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சர்வீஸ் இன் த சென்ஸ் மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ். வெஸ்டர்ன் யூனியன் வந்து என்ன பண்றாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆர் வந்து ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். டிஎம்ஆ இருந்தா மட்டும்தான் அடுத்து என்ன வர முடியும், ஆருக்கு நம்ம வர முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் என்னது? ட்ரேட்மார்க்ஸ். கொக்கோ கோலா பக்கத்துல குட்டியா ஆறு தெரியுதா? மைக்ரோசாஃப்ட் பக்கத்துல, இன்டெல் இன்சைட்க்கு பக்கத்துல. ஸோ இந்த மாதிரி இனிமே நீங்க எந்த ட்ரேட்மார்க்கும் எடுத்து பாருங்க, இதெல்லாம் தான் ட்ரேட்மார்க். நம்ம வந்து லோகோன்னு சொல்லுவோம், அந்த பிராண்டோடைய இதுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி என்னன்னு சொல்லுவோம், பொதுவா ட்ரேட்மார்க்னு சொல்லணும். ஸோ இதுல மெக்டானல்ட்ஸ்ல ஆர், அடிடாஸ்ல ஆர், ஜிமெயில் கூகுளோட ஜிமெயில் என்னது? டிஎம் ட்ரேட்மார்க். வெஸ்டர்ன் யூனியன்ல எஸ்எம், கேஎஃப்சில டிஎம், கேஎஃப்சி அப்படி அந்த பிராண்டோடைய ஆர் இருக்கு, ஆரும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் டிஎம்மும் இருக்கு பாருங்க. ஸோ டிஎம்ஆ இருந்தா மட்டும்தான் ஆரா ஆக முடியும். ஃபர்ஸ்ட் டிஎம்ஆ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐபிஆர்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னது? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ல காப்பி ரைட்ஸ். ஸோ ப்ரொடெக்ஷன் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கிராண்டட் டு த ஆத்தர் ஃபார் தியர் ஒரிஜினல் கிரியேட்டிவ் ஆர் இன்டெலெக்சுவல் ஒர்க். ஸோ அவங்களோட ஒர்க், ஒரிஜினல் ஒர்க். நீங்க காப்பி ரைட்ஸ் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? யூடியூப்ல. வேற குட். வேற ஏதாவது பேட்டர்ன் இப்போ புதுசா கண்டுபிடிச்சா பேட்டர்ன் நாங்க காப்பிரைட்ஸ் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படினோம். ஓகே. புக்ல பார்த்திருப்பீங்க அப்படிதானே? புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல காப்பிரைட்ஸ் பார்த்திருப்பீங்க. வேற சிடில பின்னாடி சிடிஸ், ஆடியோ சிடிஸ், வீடியோ சிடிஸ் அதெல்லாம் இது வந்து அப்ளிகபிள் டு காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க.
போட்டோகிராஃப்ஸ் கூட இப்போ காப்பிரைட்டடா இருக்கு. ஸோ இந்த ஒரு சிம்பிள், அந்த ஒரு சிக்கு மேல ஒரு சர்க்கிள், ஸோ இந்த சிம்பிள் இருந்தாலே என்ன அர்த்தம்னா அது வந்து காப்பிரைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதெல்லாம் காப்பிரைட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா லிட்ரரி ஒர்க்ஸ். லிட்ரரி ஒர்க்ஸ் நான் சொன்ன மாதிரி லிட்ரேச்சர் ஒர்க்ஸ், அவங்க இங்கிலீஷ்ல உள்ளவங்க பண்ணியிருப்பாங்களா, புக்ஸ் நிறைய போடுவாங்க, நாவல்ஸ், டிராமாஸ், மியூசிக்கல் ஒர்க்ஸ், ஆர்டிஸ்டிக்ல என்ன வரும், போட்டோஸ் வரும், உன்னோட டிராயிங்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே என்னதான் காப்பிரைட்டபிள் ஒர்க்ஸ் தான். இது வந்து ராகர்ஸ்னு ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கப்பில் உட்கார வச்சு கொஞ்சம் பப்பீஸ் அவங்க கையில கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை வந்து காப்பிரைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு கூன்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த போட்டோ வந்து ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு, அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டாச்சு பண்ணி அதே மாதிரி பப்பீஸ் அவங்க ஹோல்ட் பண்ற மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனா இந்த இது வந்து காப்பிரைட்டட் இல்ல, இவனோட போட்டோகிராஃப், ராகர்ஸோட போட்டோகிராஃப் வந்து காப்பிரைட்டட். அதனால அவன் என்ன பண்ணான் தெரிஞ்சிச்சு, இப்படி யாரோ என்னோட போட்டோ வந்து காப்பி பண்ணி அவங்க ஸ்டாச்சு மாதிரி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவனுக்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுறாங்க. கூன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அந்த ராகர்ஸ் வந்து கேஸ் போட்டு அந்த ஸ்டாச்சுவே அவன் அதுக்கப்புறம் சேல் பண்ண முடியாத அளவுக்கும் இவன் நிறைய ஃபைன் வந்து ராகர்ஸ்க்கு பே பண்ற அளவுக்கும் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி காலத்துலதான் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து சரி என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்றானா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. என்னோட போட்டோகிராஃப் ஒண்ணு, நான் ஒரு போட்டோகிராஃப் எடுத்திருக்கேன், அதை நான் காப்பிரைட் வாங்கிக்கேன், நீ அதுல ஒரு டிஷர்ட்ல நீ அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தா கூட என்ன ஆகும், பெரிய இஷ்யூ ஆயிரும். என்னோட காப்பிரைட்டட் ப்ராடக்ட் நீ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், உன் மேல கேஸ் போடலாம். கேஸ் போட்டா நீ ஃபியூ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு காப்பிரைட்ல. தென் வால்ட் டிஸ்னேயோடைய பிக்சர்ஸ் வந்து நிறைய நம்ம அங்கங்க பார்த்துட்டே இருப்போம். இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்போம். பெங்களூர்ல வந்து கிட்ஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சாம், கிட்ஸ் கேம்ப். அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கார்ட்டூன் ட்ரெஸ்ஸஸ், இந்த பிக்சர்ல இருக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு, ஹியூமன் பீயிங் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு உள்ள ஷாப்குள்ள நின்று பிள்ளைங்களும் அட்ராக்ட் பண்ணி அவங்க கூட இது பண்ணி, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, வால்ட் டிஸ்னே நோட் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் போட்டிருக்காங்க. கிட்ஸ் கேம்ப் அகேன்ஸ்டா கேஸ் போட்டு பாருங்க, எங்களுடைய கேரக்டர்ஸ் இதெல்லாம் காப்பிரைட்டட் கேரக்டர்ஸ், வால்ட் டிஸ்னேயோட காப்பிரைட்டட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ், எங்களுடைய கேரக்டர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சூ பண்ணி அவங்கள இப்போ வந்து எவ்வளோ ஃபைன் வந்து பே பண்ணி அந்த ஷாப் க்ளோஸ்டாவே ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த ஷாப் வந்து எவ்வளோ இயர்ஸ், நியர்லி 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் போயிட்டு இருந்த ஷாப் வந்து இப்போ கம்ப்ளீட்லி க்ளோஸ்டா இருக்குது. காரணம் வந்து இப்படி காப்பிரைட்டை மீறினால, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆனனால. ஸோ அடுத்து நிறைய டே கேர் சென்டர்ஸ் என்ன பண்றாங்க, டே கேர்னா ப்ரீ ஸ்கூல் சென்டர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, குட்டி பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி காப்பிரைட்டட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சு 3 டே கேர் சென்டர்ஸை இது வரைக்கும் வால்ட் டிஸ்னே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மக்களோட எண்ணம் என்ன ஆயிருதுன்னா, வால்ட் டிஸ்னேயோட இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை டிஸ்னேயோட அவங்க கனெக்டடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் மக்களுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே கேர் சென்டர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்படிதானே, நார்மலா ஒரு ட்ரெஸ், டிஷர்ட்ஸ்ல கூட இதை நம்ம பார்க்கலாம். இப்போ பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சைன் வச்சு இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸோடைய படம் வச்சு நம்ம நார்மலா ஏதோ ஒரு டிஷர்ட்டோ பிராண்டடா வாங்குறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பிராண்ட் வந்து வால்ட் டிஸ்னிக்கு ஃபியூ அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் அவங்க பெர்மிஷன் வாங்கி அந்த கேரக்டரை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ நார்மல் வெண்டர் இருக்காங்க, ஒரு குட்டி டவல் விற்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு இந்த மாதிரி மிக்கி மவுஸை போட்டு விற்கிறாங்கன்னா 25 ரூபீஸ் வித்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெர்மிஷனே வாங்கியிருக்க மாட்டாங்க வால்ட் டிஸ்னேல. சப்போஸ் வால்ட் டிஸ்னேல உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணிடுவாங்க, கேஸ் போட்டு அவங்கள திருப்பி ஃபைன் பே பண்ண வைப்பாங்க. ஸோ பிராண்டட் ஷாப் ஓனர்ஸ்ல இந்த படம் இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து அந்த அந்த இதை யூஸ் பண்றதுக்கு வால்ட் டிஸ்னேட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் சில டிஷர்ட்ஸ் வந்து இவங்களோட கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அடுத்தது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ இப்பெல்லாம் குவாலிட்டியை நம்ம செக் பண்ண முடியுதா? ஒரு ப்ராடக்டோட நம்ம வந்து வாட்சே எடுத்துக்குவோமே, ஸ்மார்ட் வாட்ச், ஆப்பிள் வாட்ச் மாதிரி நிறைய வாட்ச் வந்திருக்கு அப்படித்தானே. சேம் குவாலிட்டி தான் இருந்த மாதிரி இருக்கு, சேமா தான் இருந்த மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது.
ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியல, இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குதா குவாலிட்டி இல்லையா நம்மளால சொல்லவே முடியல. ஸோ இப்போ வந்து குவாலிட்டியை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ணவே முடியல. சில பேர் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆப்பிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இது வருது. இல்லைன்னா இல்லை இது ஆப்பிள் யூஸ் பண்றவங்களே நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை இவங்க ஏதாவது ஃபேக்கா யூஸ் பண்ணிருப்பாங்களா இருக்கும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டிசைன் மேக்ஸ் அ ப்ராடக்ட் மோர் அப்பீலிங் அண்ட் அட்ராக்டிவ், தேர்பை இன்க்ரீசிங் இட்ஸ் கமர்ஷியல் வேல்யூ அண்ட் மார்க்கெட்டபிலிட்டி. ஸோ உன்னோட ப்ராடக்ட்ல சின்ன டிசைன் வேரியேஷன் இருந்தாதான் என்ன ஆகும், மோர் அப்பீலிங் அண்ட் மோர் அட்ராக்டிவ். ரொம்ப கண்ணுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அட்ராக்டிவா இருக்குன்னா அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ, உடனே அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்ப யாரும் குவாலிட்டியை விட என்ன பாக்குறாங்க, டிசைன் தான் வந்து ரொம்ப பாக்குறாங்க. ஸோ டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ன பண்றோம், அதோட கமர்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அஸ் வெல் அஸ் மார்க்கெட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. டிசைன் நல்லா இருந்ததுன்னா சீக்கிரமா அதை வந்து விற்க முடியுது நம்மளால. ஸோ அந்த டிசைன்ல, இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல எதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, எந்த காப்பிரைட், எந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஒரிஜினல் ஷேப்பை நான் டிசைன் பண்ணியிருப்பேன் அப்படிதான், என்னோட இமேஜினேஷன், அந்த ஷேப், அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இதெல்லாம் தான் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஸோ டிசைன் வந்து எப்படி இருக்கலாம், 2Dயாகவும் இருக்கலாம் 3Dயாகவும் இருக்கலாம். 2D ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கார்பெட் ஏதாவது புதுசாக டிசைன் பண்றேன் அப்படின்னா அது வந்து 2D. 3D அப்படின்னா அதான் டாய் நான் புதுசாக டிசைன் பண்றேன். இந்த குக்கரோட வெயிட்லாம் இப்போ பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வருது டிசைன்ஸ். ஸோ டிசைனா ரொம்ப யூஸ்ஃபுல், அதோட பர்பஸும் அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும், ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது அது வந்து என்னுடைய டிசைன் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன், டிசைன் வந்து மாற்றிருக்கிறேன், அதனால எனக்கு வந்து இன்டெலெக்சுவல் ஐபிஆர் தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சைஸ் மாத்துறதுல வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம கிளைம் பண்ண முடியாது. பட் சேஞ்ச் இன் ஷேப் கேன் பி கன்சிடர். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ஸ்கொயர் ஷேப் இட்லி? ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல தான் இருக்கிறீங்களா? நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? மேம் யாரும் பார்க்கல மேம். இல்ல மேம், பார்க்கல மேம். பார்த்தது இல்ல மேம். இது பார்த்தது இல்லை அப்படிதானே? ஸ்கொயர் ஷேப் இட்லி. ஆனால் ரீசெண்டாக வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப் இட்லி வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு, எப்படி அப்படின்னா குச்சி இட்லி அப்படின்னு வந்துச்சு. குச்சி இட்லின்னு என்ன அப்படி என்ன வித்தியாசமா இருக்கும்னு பார்த்தா, ஐஸ் ஸ்டிக் மேல இட்லி மாவை ஊற்றி அதை எப்படியோ பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மோல்ட்ல பண்ணி வச்சிருக்காங்க. அழகா ஐஸ்கிரீம் மாதிரி, வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்டிக் ஐஸ்கிரீம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கு. ஸோ சாம்பார்ல டிப் பண்ணி நம்ம அழகா சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு இன்னோவேட்டிவா யோசிக்கிறாங்க பாருங்க. ஸோ இதுவுமே ஒரு டிசைன். இட்லி வந்து குச்சி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது அது. ஸோ சுகர் கியூப்ஸ் வந்து நம்ம எப்படி பார்ப்போம், பொதுவாகவே கியூப் ஷேப் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல கூட நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் மாற்றி கூட நம்ம சேல் பண்ணலாம். எவ்வளோ இன்னோவேட்டிவா யோசிச்சிருக்காங்கல்ல. நம்ம சுகர் கியூப்ஸ் அப்படின்னால கியூபா தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் போய் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட நம்ம யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டிசைன்ஸ். So geographical indication is an indication which identifies goods having certain special qualities or reputation or characteristics. என்ன அப்படின்னா இப்போ ஒரு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, ஸோ ஒரு ஊர் வச்சு அதோடைய இதை சொல்லலாம். ஸோ மைசூர் வச்சு என்ன சொல்லலாம், மைசூர் சில்க் சொல்லலாம், மைசூர் பாக் சொல்லலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊருடைய ஸ்பெஷலை வந்து நம்ம சொல்றது வச்சு அந்த இதுக்கு நம்ம வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் வந்து வாங்கிக்கலாம். பாருங்க, அல்ஃபோன்சா மேங்கோ, டார்ஜிலிங் டீ, கட்ச் எம்ப்ராய்டரி, ஹைதராபாத் ஹலீம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேற ஏதாவது சொல்லலாம்? திருநெல்வேலி அல்வா. எஸ் வெரி குட். நான் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்து. திருநெல்வேலி அல்வா. வேற கோவில்பட்டி பத்தமடப்பாய், மதுரமல்லி, கோயில்பட்டி கடலை முட்டை, வெரி குட். வேற கோயில்பட்டி கடலை முட்டை. சங்கரங்கோயில் தானே பிரியாணி வரும். தூத்துக்குடியில என்ன மேம்? கோயில்பட்டி கடலை முட்டை. அது அப்பவே சொல்லிட்டாரு. வேற மதுரமல்லி, தூத்துக்குடி உப்பு. தூத்துக்குடியில என்னமா ஃபேமஸ்? மக்ரூன்ஸ் ஃபேமஸ் இல்ல.
ஸோ பொரிச்ச பரோட்டா ஃபேமஸ். இந்த மாதிரி அந்த பொரிச்ச பரோட்டாக்கெல்லாம் ஜிஏ இருக்கான்னு தெரியாது, பட் மக்ரூன்ஸ் மேபி இருக்கலாம் ஜிஏ, ஜியோகிராபிக் இண்டிகேஷன். ஸோ ஒவ்வொரு ஊரை பொறுத்து அதை வந்து டேக் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஒன்று பண்றாங்கன்னா அதை நம்ம ப்ராப்பர்ட்டி ரைட் பண்றோம். அதெல்லாம் என்னது ஜியோகிராபிக் இண்டிகேஷன்ஸ்ல வரும். ஸோ வேற என்ன ஐபிஆர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் வெரைட்டி. பிளான்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்டா பண்றாங்க. ஒரு பிரீடர் வந்து நான் புதுசா ஒரு பிளான்ட் பண்ணியிருக்கேன், பிளாக் கலர்ல ரோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நாவலா இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனா அதே மாதிரி திருப்பி எத்தனை தொடர்னாலும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். அந்த மாதிரி ஒரு நியூ பிளான்ட் வெரைட்டி அவங்களால கொண்டு வர முடியுதுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னன்னா ட்ரேட் சீக்ரெட்ஸ். ட்ரேட் சீக்ரெட் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ட்ரேட் சீக்ரெட்ல ரொம்ப நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது யாரோட நேம்? இவங்க எப்படி இதை பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அது யாருதுன்னு தெரியுமா? இந்த ட்ரேட் சீக்ரெட் அவங்க வெளியில இது வரைக்கும் சொன்னதே இல்ல. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா டக்குன்னு? ட்ரேட் சீக்ரெட் கேஎஃப்சி. கேஎஃப்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஎஃப்சி உடைய ரெசிபி வந்து ட்ரேட் சீக்ரெட். அது வந்து யாருக்குமே வெளியில தெரியவே செய்யாது இது வரைக்கும். அவங்க என்ன யூஸ் பண்றாங்க, அதுல அந்த டேஸ்ட் வர்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கங்கிறது இந்நாள் வர யாருக்குமே தெரியாது. ஸோ ட்ரேட் சீக்ரெட் ப்ரொவைட்ஸ் அட்வான்டேஜ் டு எனி ஆர்கனைசேஷன் ஓவர் தேர் காம்படிட்டர்ஸ் who do not have that information. எதுக்கு அவங்க ட்ரேட சீக்ரெட்டாவே வச்சிருக்கிறாங்க? வேற யாரும் ரெப்ளிகேட் பண்ணி அவங்களோட சீக்ரெட்டை யூஸ் பண்ணி வேற ஏதோ அவங்களோட ப்ராடக்டை ரெப்ளிகேட் பண்ணி முன்னாடி வந்துடக்கூடாது அப்படின்றனால காம்படிட்டர்ஸை சப்ரஸ் பண்ணி வைக்கிறது தான் என்ன பண்றாங்க, இந்த ட்ரேட் சீக்ரெட்டை வச்சிருக்காங்க. இந்த ட்ரேட் சீக்ரெட்க்கு ஒரு ரைட் வாங்கி வச்சிருக்காங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. வேற யாருக்கிட்டையும் அந்த ட்ரேட் சீக்ரெட்டை ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இட் மே இன்க்ளூட் ஃபார்முலா, ப்ராசஸ், டிவைஸ் ஆர் அதர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகலாம்? ஃபார்முலாஸ் இருக்கலாம். நீ ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்க அப்படின்னா அதை கூட நீ சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். ப்ராசஸை சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், டிவைஸை சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். இல்லை பிஸ்னஸ் ஏதோ நீ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ப்ராசஸை கூட நீ சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரேட் சீக்ரெட்ஸ் வந்து ஃபார்முலா ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க். நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் வந்து டிஃப்ரெண்ட் நம்ம டக்குன்னு எனர்ஜி கொடுக்கும் சில இதெல்லாம். ஸோ அதோட ட்ரேட் சீக்ரெட் என்னன்னு பார்த்தோன்னா அது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா தெரியாது நமக்கு. சர்வே மெத்தட், நிறைய சர்வே பெரிய ஃபுல்லா யூனிவர்ஸ் லெவல்ல சர்வே பண்ணுவாங்க. ஆனா 1 day 2 days சர்வே பண்ணி முடிச்சிருப்பாங்க. எப்படின்னா தெரியாது, அதோட சீக்ரெட் என்னன்னு தெரியாது. மார்க்கெட்டிங், சில ப்ராடக்ட்லாம் இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க, அடுத்த மாசம் பார்த்தோம்னா பயங்கரமா அது வந்து மார்க்கெட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா தெரியாது, சீக்ரெட், இட் இஸ் அ சீக்ரெட். ஸோ மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் கூட ட்ரேட் சீக்ரெட்டா இருக்கலாம். கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் தே மே பி ட்ரேட் சீக்ரெட்ஸ். அப்புறம் ரெசிபிஸ், நிறைய ரெசிபிஸ் இப்போ வந்து எப்படி பண்ணாங்கன்னே தெரியாது. இவ்வளோ டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் சீக்ரெட்ல இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தோம்னா கொக்கோ கோலாவுடைய ரெசிபி வந்து இது வரைக்கும் யாருமே வந்து என்ன பண்ணதில்லை, ரெப்ளிகேட் பண்ணதே இல்லை. அவங்களுடைய ட்ரேட் சீக்ரெட் அது அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. கேஎஃப்சி. அடுத்து லிஸ்டரின் இந்த மவுத் வாஷ், அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அப்புறம் கிறிஸ்பி கிரீம் டோனட்ஸ். கூகுள் சர்ச் ஆல்காரிதம், அந்த கூகுள் சர்ச் என்ன வார்த்தை போட்டாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவோம்ல, எல்லாமே வந்துடும் நமக்கு. கூகுள் இல்லாத ஒன்னே இல்லை. ஆனா அந்த சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆல்காரிதம் பார்த்தோம்னா இட் இஸ் அ ட்ரேட் சீக்ரெட். ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது கேட்காமா? எஸ் மேம். எஸ் மேடம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கே நிறைய ஐபிஆர் கூட இருக்கலாம். ஸோ ஒன் ப்ராடக்ட் மெனி ஐபிஆருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா கொக்கோ கோலா. அந்த கொக்கோ கோலா ப்ராசஸை பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த டிசைன், அந்த பாட்டிலோட ஷேப்பை பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்க, ட்ரேட்மார்க், அந்த கொக்கோ கோலாவுடைய லோகோ அதை ட்ரேட்மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள யூஸ் பண்ண ரெசிபி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ட்ரேட் சீக்ரெட்டா இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மெனி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட நமக்கு இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். Students, if you have any questions, you can ask. Ma'am, you have filed some patents, no ma'am? Yes, can you share your experience? Yes ma'am, yes ma'am. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு விதையை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஒரு ரெட் கலர்ல இருக்கும், மேல பிளாக் கலர்ல இருக்கும் சீடு. ஒரு சீடு வந்து ரெட் கலர் சீட் வித் பிளாக் ஹெட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளையாருக்கெல்லாம் கண்ணு வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குன்னி முத்துன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். எஸ் எஸ். அது வந்து பொதுவாவே நம்ம வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ரொம்ப பாய்சனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஸோ அந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அந்த சீடை யூஸ் பண்ணாதீங்க, சில்ட்ரன் இருக்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாவே எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் அந்த சீடு ஒவ்வொரு சீடோட வெயிட் வந்து யூனிஃபார்மா இருக்கும். ஒவ்வொரு சீடோட வெயிட் வந்து யூனிஃபார்மா இருக்கும். ஸோ அந்த காலத்துல வந்து ஆசாரியர்கள் வந்து தங்கத்தை வெயிட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ட்ரீயே வந்து ஆக்சுவலி அந்த இது வந்து ஒரு பெரிய ட்ரீல இருந்து வரும். நிறைய அந்த கீழே பார்த்தோம்னா அது ஃபுல்லா ரெட் கார்பெட் மாதிரி அந்த சீட்ஸ் வந்து கீழே கிடக்கும். அந்த அளவுக்கு முன்னாடி கடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஃபுல்லா எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு அந்த சீட்ஸே இப்போ நம்மளால பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. கிராமத்துல தான் இருக்குது. அது குட்டி குட்டி சிட்டி சைட்ல எல்லாம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஆனா அதோடைய பெனிஃபிஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ ரீசெண்டா என்ன பண்ணோம்னா அதுல இருந்து அதை யூஸ் பண்ணி அதுல என்னதான் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாசிச்சுட்டு இருக்கிறப்போ அதுல ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுக்கு. ஸோ ஃபர்தரா இந்த ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நிறைய க்ரீம் இப்போ வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து நான் பேட்டன்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் இப்போ வந்து அது கோவிட்க்கு அகேன்ஸ்டாவும் நல்லா ஆக்ட் ஆகுது அந்த சீடு வந்து. ஸோ ஃபர்தரா அந்த சீடை எப்படி கோவிட் ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் மேம் நான் பேட்டன்ட் பண்ணியிருந்தேன். Okay, ma'am. Very interesting and very informative, ma'am. Thank you, So ma'am. the patent processing வந்து how long will it take, ma'am? மேம் ஆக்சுவலி நம்ம வந்து பேட்டன் ஃபைல் பண்ண பிறகு நியர்லி 18 months கழிச்சு தான் மேம் பப்ளிஷ் ஆகும். சப்போஸ் நம்ம இயர்லி பப்ளிகேஷன் போனோம்னா 2-3 monthsலேயே பப்ளிஷ் ஆயிடும். ஸோ 18 months வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணணும். பப்ளிகேஷனுக்கு அப்புறம் ரெக்வெஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு எக்ஸாமின் பண்ணுங்க, இது நாவலா இருக்கான்னு எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ரெக்வெஸ்டேஷன் கொடுத்து ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி நமக்கு ஸோ நம்ம இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணது வந்து 48 monthsக்குள்ள பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 18 monthsக்குள்ள நம்மளுக்கு வந்து பப்ளிகேஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 48 months, ஸோ டோட்டலி 48 months அதுக்குள்ள நம்ம வந்து எப்போனாலும் எக்ஸாமினேஷனுக்கு போயிட்டு அவங்க வந்து நம்மளை வந்து அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்ல உள்ளவங்க தான் ஸ்டெப் எடுக்கிறது. அவங்க மேபி தே கேன் கிராண்ட் யூ ஆர் தே மே நாட் கிராண்ட் யூ. மேம் குரூப் பேட்டன்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் மேம். எஸ் மேம். இஸ் ஆக்சுவலி என்ன அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓன் ஐடியா இருக்குன்னா நம்மகிட்ட வந்து தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, மேம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் வைஸ் போனாங்கன்னா காலேஜ்ல வந்து பாலிசி இருக்கணும், பேட்டன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்க வந்து என்ன பண்ணா காலேஜே அவங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்கலாம். பிள்ளைகளோட நேம் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாஃபோட யார் அவங்களுக்கு மென்டர் பண்றாங்களோ அவங்களோட நேமும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம்னா காலேஜ் வழியா நாங்க போல மேம், நாங்களே பியர் பண்ணிக்கிறோம் மணியை அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா போனாங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட் வந்து காலேஜ் வழியா வராம இண்டிவிஜுவலா வர்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அக்செப்ட் பண்றாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து நாங்களே உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்லாம் பண்றோம் அப்படின்னா நமக்கு நிறைய தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது எப்படி டாக்குமெண்ட் பண்றது அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி எழுதுங்க, இந்த சென்ஸ் அவங்க வந்து கிராண்ட் பண்ற அளவுக்கு எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பட் தே வில் சே இந்த ஃப்ளோல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க பேட்டன்ட் ஆஃபீஸ்ல. ஸோ இண்டிவிஜுவல் பேட்டன்ட் வந்து ரொம்ப ஃபீஸும் கம்மி. காலேஜ்ல இருந்து போறதுக்கும் இண்டிவிஜுவல் பேட்டன்ட்டா போறதுக்கும் ஃபீஸ் கம்மி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன் தேர் ஓன் தே கேன் கோ. ஸோ கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்றாங்க நல்லா. ஓகே மேம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்டன்ட் அப்ளை பண்றாங்க அப்படின்னா how many students can apply ma'am? Maximum how many should be there ma'am? மேம் மேக்ஸிமம் மேபி ஒரு 10 to 15 வரைக்கும் இருக்கலாம் மேம். எவ்வளோ நாளும் இருக்கலாம் மேம் நம்ம இது பண்றது. ஸோ நாட் மோர் தேன் தட். அது போகலாம். பட் ஆனால் அது எல்லாருக்கும் இப்போ ராயல்டி ஃபீஸ் வருது அப்படின்னா அவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்றப்போ வந்து டிஸ்பியூட் ஆயிரும் மேம். ஸோ என்ன நான் இந்த ரோல் ப்ளே பண்ணேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவான், இன்னொரு ஸ்டூடெண்ட் நான் இல்லை உன்னைய விட பெரிய ரோல் ப்ளே பண்ணேன்னு சொல்லுவான். இந்த டிஸ்பியூட் அவாய்ட் பண்றதுக்கு பெட்டர் ஃபியூ. Okay, okay ma'am.
ஸோ இண்டிவிஜுவல் பேட்டர்ன்ஸ் தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்றீங்கல்ல மேம்? பட் ஆனா இப்போ அவங்களால டாக்குமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னா அவங்க காலேஜ் வைஸ் மூவ் பண்றதா மேம் பெட்டர். ஏன்னா இப்போ டாக்குமெண்டேஷன் வந்து ஸ்டாஃப் பண்றது நல்லா இருக்கும். ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் நீட்டா பண்ணி தருவாங்க. அவங்க எப்படி பண்ணணும் எல்லாம் நம்ம வந்து ஐடியா கொடுக்குறப்போ வந்து அவங்க ஈஸியா கிராண்ட் ஆகும் காலேஜ் வைஸ் போனாங்கன்னா. ஓகே மேம். பட் ஆனா கவர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலா நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இண்டிவிஜுவலா வாங்க, நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் இந்த சென்ஸ் கிராண்ட் பண்ணி தரோம் இல்ல, அங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னாங்க. ஆனா காலேஜ் நேம்ல போறப்போ அவங்க அந்த அளவுக்கு நம்மள வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், யுக்தி எல்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கல்ல மேம். சோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யுக்தி ஆமா ஆமா மேம், ஆமா ஆமா. ஆக்சுவலி இப்போ வந்து காலேஜ்ல இருந்து போறதுக்கும் ரீசெண்டா நியூஸ் வாசி இப்படி காலேஜ்ல இருந்து போறதுக்கும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. தெரியல மேம் எவ்வளவு தூரம். ஓகே மேம். Students, if you have any doubt, you can clarify with ma'am. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இன்னோவேட்டிவ் ஐடியா சொல்லலாமா எனக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. You can share your views or ideas and you can also ask ma'am that innovative ideas வந்து இந்த மாதிரி ஐடியா கூட வந்து you can share. Whatever you feel like sharing, you can share. Or if you have any doubt for applying this thing or any other website, ma'am, for students, it can be referred. Yes, ma'am. I want to ask madam that any organization is there for to save our products, innovative products. Because before we are making into the market, we have to protect them with a copyright or trademark or patented. So I want to know what are the organizations are there in our India to protect our innovation. Sir, you can automatically, you can usually go for the patent office and you can file the patent. You can file the idea you have. Then automatically it will be patented. Nobody else can use your idea. You yourself can do. இல்லைன்னா லீகல் ஏஜென்சிஸ் இருக்காங்க, நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்களோட நீங்க ஐடியா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பேட்டன்ட் லீகல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி அந்த ஐடியா வந்து ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. They will file your ideas in the IPR. Okay, thank you. Gindi. IPR office is in Gindi, Chennai. Any other queries, students? ஸோ நம்ம ஜெம் கிளிப் இருக்குல்ல, ஜெம் கிளிப்பை கூட ஆக்சுவலி பேட்டன்டட் ப்ராடக்ட் தான். ஜெம் கிளிப் வந்து நம்ம நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஸ்டீல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அது கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்டீல் சப்ஸ்டன்ஸ்ல தான், ஸோ அது ஸ்டீல் மெட்டல்ல தான் கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா பேப்பர்ல இருக்க கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு அது அந்த இடத்துல துரு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இப்ப ரீசெண்டா என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டீலுக்கு மேல என்ன பண்றாங்க, ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி கொடுக்குறாங்கல்ல. இப்ப பார்த்தோம்னா ஜெம் கிளிப்ஸ் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். சின்ன இன்னோவேஷன் தான், அந்த ஸ்டீலுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங். அந்த இன்னோவேஷனை கூட என்ன பண்ணிருக்காங்க, பேட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நினைக்கலாம் இதெல்லாம் பேட்டன் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பேட்டன் பண்ணுவாங்களான்னு. எனி ஐடியாஸ் கேன் பி பேட்டன்ட். உன்னோட என்ன ஐடியா கூட இருக்கலாம். சின்னதா நீ யோசிக்கிற ஒரு சின்ன விஷயம், இது வரைக்கும் இல்லாத விஷயம் ஒன்னா இருந்ததுன்னா நீ தைரியமா போய் அதை பேட்டன் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல அந்த மாஸ்க், அதெல்லாம் எவ்வளவு ஃபன்னியா இருக்குது. ஆனா அவங்க போய் பேட்டன் பண்ணாங்க அந்த இதை, மாஸ்க். ஸோ நீங்க இந்த மாதிரி பேட்டன்ஸ் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணீங்கனாலே நிறைய தெரியும். எக்கச்சக்க பேட்டன்ஸ் வந்து இருக்குது, நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஈவன் இன்னொன்று என்னன்னா, பேட்டன் நம்ம ஐடியாஸ் வந்தோடனே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடணும், சப்மிட் பண்ணிடணும். உன் ஃப்ரெண்டுகிட்ட, நான் அதான் அந்த ஸ்டோரியை சொன்னேன், உன் ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம், டைரக்டாவே நீனே போய் ஐடியாவை பேட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஃபார் இப்போ நம்ம டெலிஃபோன் கண்டுபிடிச்சது யாருமா? டெலிஃபோன் கண்டுபிடிச்சது யாரு?
கிரஹாம்பெல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டன்ட் வந்து 2 பேர் அட் டைம் ஆக்சுவலி அந்த டைம்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க டெலிஃபோனை. ஸோ ஒருத்தர் கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணுவார்னா, நான் நாளைக்கு மதியானம் கிட்ட ஆயிருக்கும், ஸோ நாளைக்கு போய் நான் பேட்டன் பண்ணிக்கிறேன் அந்த ஐடியாவை, ஸோ இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். இந்த கிரஹாம்பெல் என்ன பண்ணிடுவார்னா சாயந்தரமே போய் நம்ம பேட்டன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போய் பேட்டன் பண்ணியிருப்பார். ஆனா கிராண்ட் ஆயிருக்கிறது யாருக்கு? கிரஹாம்பெல். இன்னொரு ஆளை நம்மளுக்கு தெரியாமே போயிருக்கும். பட் ஆனா அந்த இன்னொரு ஆள் தான் வந்து ஃபியூ மினிட்ஸ் பேக் கிரஹாம்பெல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது அந்த ஆள் தான். ஆனா அவர் நேம் கூட நமக்கு இன்னும் தெரியாது. கிரஹாம்பெல் கண்டுபிடிச்சாரு ஃபர்ஸ்ட், அவர் தான் இது பண்ணாரு, நம்மளை பொறுத்தவரை அவர் தான் இது பண்ணாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் தட்ஸ் நாட் த ட்ரூத். ஸோ இன்னொன்று வந்து டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இல்லை இப்போ அவங்க கிரஹாம்பெல் வந்து பேட்டன் பண்றதுக்கு ஐடியாஸை பேட்டன் பண்றதுக்கு வந்து எந்த டைம்ல நீ ஃபைல் பண்ற, the time is more important. So any other questions? No, ma'am. Others, if you have any question regarding your patent or IPR or something, you can ask to ma'am. Now you may give feedback about the session. You can also text messages in chat box. Students, are you all available? You can give feedback about the session. Yes, good. Vishnu, then other students may also give feedback. ஸோ எல்லாரும் சீக்கிரமா நிறைய ஐடியாஸ் யோசிங்க. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு நமக்கு. நம்மளோட பிரெயின் வந்து அப்படியே டார்மன்ட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. ஆன்லைன் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் கேட்டுட்டு அப்படி இருக்கிறோம். நோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், நத்திங். அதனால கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கிற நீங்க அப்பப்ப யோசிச்சு எழுதிட்டே இருங்க. உங்களோட நான் சொன்னேன்ல ஒரு ஆப், ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி உட்காந்து எழுதுங்க. கூகுள்ல அப்பப்போ கீப் நோட்ஸ்ல வந்து எழுதிட்டே இருங்க. ஸோ மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து பார்க்குறப்போ you will know that this was a valid patentable idea, then you may proceed for it. ஸோ என்ன இப்போ ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்க you can contact me also, I will help you. Please write, students, and our feedback link will be shared in this group. So many of the students have told that the session is very useful, ma'am. Actually, you gave very real life examples, and you made the session very interesting actually. Thank you, ma'am. So students, any other doubts? No, ma'am. Madam, the certificate, ma'am. Forward this feedback form, and usually in the feedback form only feedback will be asked, but here in this feedback form we have put you on assessment also. Some 10 questions relevant to today's discussion have been asked. So I'll post that link now in this chat box. One second. Okay, the feedback form is posted in the group. So
So students, you can fill that to get your e-certificate, and one assessment, some assessment questions have also been asked. So you please do it. Some 10 questions is asked. So shall we wind up? Okay. I thank our chief guest, Dr. Merlin, for her interesting and thought-provoking address. Thank you, ma'am. Now we have very clear understanding regarding innovations and intellectual property rights. I would like to express my profound gratitude to our management for their motivation. I thank our principal sir for his support. I thank our coordinator, Mr. Ashok Kumar sir, for making this event successful. My heartfelt thanks to all the active participants. Thank you all. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you for the opportunity. Yeah, sure, ma'am. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Okay, ma'am. No problem.